யாரு யாருப்பா? சார் நல்லா இருக்கீங்களா? தெரியலையே. ஆண்டிப்பட்டி டாக்டர் சாரா? தர்மதுரண்ணே. இது உங்கள் கிளாஸ் ரூமில்? இது இப்போ யூஸில் இல்லை சார். ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒரு உதவி வேணுண்ணே. என் கூட படித்த 2 பொம்பளை பசங்க, ஸ்டெல்லா, சுபாஷினி, எனக்கு அவங்க அட்ரஸ் வேணும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், கூகுள்லாம் பார்த்துட்டேன். மற்ற பசங்களுக்கும் தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு முத பிறந்தநாள் கொண்டாட ஆள் சார். நீங்கள் உள்ளேருந்து எடுத்துருவோம் சார். எதுக்கு? நான் நல்லா இருக்குன்னு நினச்சேன். 2 பேருன்னு, ஸ்டெல்லாவும் சுபாஷினி. எனக்கு அவங்கள பார்க்கணுண்ணே. ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. தம்பி, இன்னும் எனக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது. நான் தான் உள்ளேருந்து எடுத்து கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்காது, அதை விடுங்க. மொத்தமாக எப்படி இருக்காங்க? 2 பிள்ளைக்கு தாயாக இருக்கா. சூப்பர்ண்ணே, வெரி குட், கங்க்ராட்ஸ். நான் புருஷன் இல்லைப்பா. ஏன்ப்பா பழசெல்லாம் பேசி வெந்த புண்ணில் வேலை பார்த்துற? சரி விடுங்க, பேக் விடுங்க. ஏன் வெயிட்டாக இருக்குது? துணியும் புக்ஸும் இருக்குண்ணே. ரூபாயெல்லாம் எதுக்கு? வேணாம், வச்சுக்கோங்க. விட்டுமா? சரி விட்டுங்களா? பாய்ண்ணே. என்ன விஷயம்? தர்மா சார் வந்தாப்புல, காலேஜெல்லாம் சுற்றி பார்த்தாப்புல. எதுவும் பிரச்சனையா சார்? கையில் எதுவும் எடுத்துகிட்டு வந்தாரா? கையில் ஒரு பை வச்சுருந்தா சார். போகும்போது எனக்கு கூட 1000 ரூபா செலவு கொடுத்துட்டு போனா சார். என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே திரும்ப அவர் இங்கே வந்தாருன்னா இந்த நம்பருக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா? சரியா? ஓகே சார், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நல்லது. பத்தியாசத்தை போன நம்ம வீட்டு காசு எடுத்து ஊர் போயிருக்கு தானம் பண்ணிருக்கேன். வா பார்க்கலாம். ஓ, எவிடன்ஸு. யோ, நீ மாயா பேரை சொல்லி கூப்பிட மாட்டியா? அப்போ எவிடன்ஸ் உன் பேர் இல்லையா? நான் கூட ஆல்வின் எட்டின் மாதிரி எவிடன்ஸையும் கிருஷ்ணன் பேர் நினச்சேன். வண்டி அடியா. டே, நாங்களாம் அவனை விட்டுருவோமா? சொல்லு. எஸ், ஸ்டெல்லாவோட கிளாஸ்மேட் தர்மதுரை சார். ஓ, டாக்டர் தர்மதுரை. என் பொண்ணு சொல்லிக்கிறேன் உங்களை பற்றி. உள்ள வாங்க. இட்ஸ் ஓகே, கம். ஸ்டெல்லா இருக்காங்களா சார்? கிளினிக் போயிருக்கா? சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாமா? சார் உட்காருங்க, சிடம். என் பொண்ணு கூட சொல்லிட்டே இருப்பா, தர்மன் வருவாருன்ட்டு. என்னைய கூட அவங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னா. நான் தான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான்ட்டு. இன்றைக்கி நீங்கள் நேரடியாக வந்துட்டீங்க. என்னால் நம்பவே முடியல. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? சார், நான் கிளினிக் போகிறீங்களா? உங்களை பார்த்தா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க, நல்லா மருத்துவமே மறந்து போய்டும் உங்களுக்கு. நான் எங்கள் சார்கிட்ட கற்றுக்கிட்டது நீச்சல் சார். சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன். ஓ, டாக்டர் காமராஜ் சார், ஏ கிரேட் மேன். ஸ்டெல்லா கூட வெளிநாடு போகிறதுக்கு ஆஃபர் வந்துச்சு, ஆனால் போக மாட்டேன்ட்டா. எங்கள் சாருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டா. சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு உண்மையான மனுஷனை பார்த்த மாதிரி இருக்குது சார். இங்கே நடந்த கார் ஆக்சிடெண்ட்டில் என் பொண்ணு என்னை விட்டுட்டா. என் பொண்ணு நீங்கள் என்கிட்ட பேச வருவீங்கன்னு சொன்னான். அவள் இறந்ததே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஐ எம் சாரி. என் பொண்ணு நேசிச்ச பையன் நீங்கள். அப்படின்னா நீங்கள் எனக்கு மருமக. டாக்டர், உங்கள் மனசில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது.
அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை விட்டு வெளியில் வரணும் டாக்டர். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன். கை கொண்ட உள்ளத்தில் கால் கொண்டு வாழும் நாதம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம். சித்தமெல்லாம் சிவனடிக்கே வைத்த திரு அடியார் கூட்டும். சொல்லுங்கண்ணே. இந்த வீட்டில் யாரும் இல்லை? நான் தெலுங்குக்காரமா வீட்டை விற்றுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டை நாகர்கள்காரங்க வாங்கிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க மக டாக்டர் வள்ளல் காஞ்சியம் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறாங்க. நான் இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன். வாட்ச்மேன் இல்லை, வாட்ச் உமன். ஓகே, நைஸ் மீட்டிங். ரிப்போர்ட்ஸ் நான் பார்க்கணும். ஓகே டாக்டர். அப்படியே வெயிட் செக் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். ஹலோ, உங்களை பார்க்க தர்மதுரைன்னு ஒருத்தர் வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டா பர்சனல்னு சொல்றாங்க. வரேன். ஓகே டாக்டர். என்ன சொல்கிறாங்க? வராங்க. ரிசப்ஷனிஸ்ட். என்னங்க இது ஹாஸ்பிட்டல், கம்மியா. சத்தம் போடக்கூடாது. ஃபேன் போடுங்க. கரண்ட் இல்ல சார். கரண்ட் இல்ல. அப்போ இந்த பல்ப்லாம் அந்த பேட்டரியில் ஓடுதா? என்னங்க வாட்? சித்ரா இல்ல டாக்டர், வந்ததுல இருந்து தேவையில்லாம கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்க ரிலேட்டிவா டாக்டர்? ஹீ இஸ் மை கிளாஸ்மேட், டாக்டர் தர்மதுரை.